What is your dream? Spoken English in 30 days. சற்று சிந்தித்து பாருங்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் மாறுபாடு கொண்ட தமிழ் மொழிக்கே ஸ்போக்கன் தமிழ், ரிட்டன் தமிழ் என்ற கல்வி வழக்கத்தை நாம் கண்டதில்லை. பேச்சிலும் எழுத்திலும் ஒரே வழக்கத்தை கொண்டுள்ளன ஆங்கிலம் உட்பட பெரும்பாலான அயல்மொழிகள். இப்படிப்பட்ட விளம்பரங்கள் மக்களை ஏமாற்றவே. ஸ்போக்கன் லாங்குவேஜ் என்பது உண்மையில் செவித்திறன் சார்ந்த புலன்களை உபயோகப்படுத்தி கல்வியை கற்கும் முறைகளில் ஒன்று. அதில் நிறைகளை விட குறைகளே அதிகம். எழுதும் வழக்கத்தில் வாட் இஸ் யுவர் நேம் என்ற கேள்விக்கு மை நேம் இஸ் ரோஷினி என்று பதிலளிக்க வேண்டியிருக்கும். ஆனால் பேசும் வழக்கத்தில் வாட் இஸ் யுவர் நேம் என்ற கேள்விக்கு ரோஷினி என்று மட்டுமே பதிலளிக்கலாம். நீங்கள் முழுமையாக எதையும் பயில எழுத்து வழக்கம் முக்கியமானது. ஒருவர் பேச்சு வழக்கில் உச்சரிப்பை சரியாக உபயோகப்படுத்தினால் போதுமானது. ஆனால் எழுத்து வழக்கத்தில் இலக்கணம், எழுத்துக்கள் சரியாக இருக்க வேண்டும். கேபிட்டல் லெட்டர்ஸ், பெரிய எழுத்துக்கள் மற்றும் பங்க்சுவேஷன்ஸ், நிறுத்தற் குறியீடுகள் போன்ற பல அம்சங்களையும் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதை வாய்மொழி கல்வியால் பெற இயலாது. ஆக ஸ்ட்ரெத்தை எடுத்து அ காம்ப்ரிஹென்சிவ் ஹோல், மொழியின் பல சாராம்சங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள விழைய வேண்டும். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் ஒரு துறையில் சிறக்க 10,000 மணி நேரம் செலவிட வேண்டும் என்றும், ஒரு மொழி ஆளுமையை பெற சுமார் 1000 to 2000 மணி நேரம் செலவிட வேண்டும் என்று. ஒரு நாளில் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தால் கூட குறைந்தது 1 வருடம் ஆகும். நிதர்சனத்தில் இது 2 முதல் 4 ஆண்டுகள். எந்த ஒரு திறனையும் அதற்குண்டான காலத்தை செலவிடாமல் நிச்சயமாக பெற முடியாது. அனுபவத்தின் மகிமை காலத்தால் மட்டுமே பெறுவது. There are no shortcuts to success. ஆங்கிலம் மட்டுமல்ல, எதையும் உழைக்காமல் அடைய நினைப்பது மடமை. இந்த தொடரில் வரும் அடுத்த வீடியோவை பார்க்க காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.